வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பார், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறது. அதுவும் இப்போது அவர் இருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை நடக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஆப்புன்னு சொல்லுவோம். ஸோ தனக்கு தானே செல்ஃப் துணியை வச்சுக்கிறது, செல்ஃப் ஆப் வச்சுக்கிறதுலாம் மேஷத்தில் வரும். அதுவும் இப்போ மேஷத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்களாக வழியே போய் நான் ஏதாச்சும் மம்பள மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால, நீங்களே விளையாடி இப்படி ஆகிடுமா அப்படியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறார். ஸோ அவர் இப்போ உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொந்தத்தில் திருமணம் கைகூடி வர்றது, தாயார் சம்பந்தமான உறவுகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஒரு பெரும்படம் ஹேண்டில் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு நிலைக்கு ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ், ஒர்க்கிங் பேட்டர்னில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களுமே ரொம்ப சுபமாக இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமானம் சம்பந்தம், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயமும் சூப்பராக இந்த வாரத்தில் இருக்குங்க. நல்ல வருமானம், நீங்கள் நினைச்சதை விட நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு மூடியில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க, கொஞ்சம் கச்சாமச்சான்னு கத்துறது, கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது மட்டும் நிறைய சந்தேகங்கள், தேவையில்லாத சந்தேகங்களை தூக்கி போட்டு நடக்கிற விஷயம் என்னவோ அது மட்டும் பார்க்கணும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும்லாம் கற்பனையில் இருக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் 3இல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல சேஞ்சஸ்லாம் இருக்கும். நல்ல வேலையில் பார்த்திங்கன்னா எப்போதுமே பண்ணுறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பண்ணி பார்க்கலாமாங்கிற ஒரு பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு சூப்பராக அமைகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ஆப்பு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற அடமன்சியை விட்டுட்டு இது கரெக்டாக இல்லையாங்கிறத 1க்கு 4 முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 4இல் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், தாய் தந்தையர் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா, பக்கத்தில் இருக்கிற ஒரு விட்டுப்போன குலதெய்வத்தை தேடி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், அப்பா சம்மந்தமான உறவுகளில் கொஞ்சம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள், இனிமேல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 3இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. குழந்தைகளோட ஆட்டிடியூட் கண்டிப்பாக மாறும். ஸோ நிறைய மாற்றங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட வெற்றி சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு உங்களுக்கு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிரம்மாண்டமான லாபங்கள், உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா 9 12ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு 4இல் இருக்கும்போது தந்தையாருடைய
உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து அது உச்சகுருணும் போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பெரிய முதலீடுகள், ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்கும் போதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு ஊரை விட்டு வேறு வெளியூரில் சொத்து வாங்குறது, டீல் முடிக்கும் போதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. அந்த எஃபோர்ட்டில் வந்து பெரிய வெற்றிகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே சனி புதன் ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது அது வந்து தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா நம்மளை மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேலையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும். ஸோ வெளியூர் பிரயாணங்கள், அந்த மாதிரி பிரயாணங்களை தவிர்க்க முடியாது. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது, அது சுயசாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு 4ல் இருக்கார். வீடு, சொத்துக்கள், ஒரு புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு பெரும் பணம் புரட்டுறமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாதாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது அது பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது, புதிய டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வேலையில் நிறைய சேஞ்சஸ், ஒரு பெரும் பணம் நோக்கி உங்களுடைய வியாபாரமோ வேலையோ இருக்கும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து அதீதமான பணம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா சுக்கிரன் போகிறது 8ஆம் அதிபதியான குருவை தொடும்போது கொஞ்சம் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லே இருக்கும்போது நல்ல வாக்குவன்மை, பெரிய லெவலில் வந்து ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணம், பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸில் வந்து நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது மனைவிக்கு கணவன் மனைவி நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே வந்து நேச்சுரல் தான். அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்கும். 8, 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டுவிட்டு குழப்பிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய நடக்காத விஷயத்தை நடந்ததாக நினச்சிக்கிட்டு அதீதமான டென்ஷனாக வருது, என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு புலம்பரமான விஷயங்கள்லாம் இருக்கும். இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. வீடு விற்பனை, வண்டி வாகன விற்பனை அப்போல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது சனி, அது வந்து 8 வரும்போது வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு அவதூறுகளோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் இதெல்லாமே அற்புதமாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்குறது உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான்.
மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக சூரியன் தசாபுக்திகள். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது சூரியன் 2ல் இருக்காருங்க. 2ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப பார்த்து நடந்துக்குங்க. ரிஷப லக்னமாக சந்திர தசாபுக்தி வந்தார்கள். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் உங்கள் முயற்சிகள் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. புதன் வியாழக்கிழமைகளில் சின்ன சின்ன கலகங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி வந்தாங்க. செவ்வாய் வந்து கணவன் மனைவிக்கு நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் வியாபார சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுக்திகள். தொழில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெரிய ஒரு லாபத்தை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயம். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி வந்தாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார் குரு. அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கற்பனையிலேயே சில விஷயங்களை வந்து எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை போட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி புலம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ ரிஷப லக்னமாக சனி தசாபுக்தி வந்தார்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வந்து ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு, தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை செய்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தியும். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் கொடுக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் வெட்டு கொடுக்குன்னு பேசுகிறது, நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்கும்போது கொஞ்சம் லீகல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நாங்கள் அது ஒரு மாதிரி இருக்குதுன்னு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் 6ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. பெரும் பணம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல புத்திசாலித்தனமான நல்ல ஒரு மூவெலாம் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள், நல்ல ஒரு ஞானம் தேடி ஒரு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் யோசித்து பெரிய ஒரு பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அறிவுபூர்வமான சிந்தனை, ஒரு பெரிய பண வரவுக்காக தொழில் ரீதியான விஷயங்களை புதிய டெக்னிக்காக வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் நல்ல வருமானங்களும் கொடுத்தாலும் மிட் ஆஃப் த வீக் ஒரு வியாழ வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய முயற்சிகள் எடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா கோபப்படுவீங்க. ஸோ தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கும் எமோஷனாக வருது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. கோவப்படாமல் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து புதன் வர. ஸோ புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே அற்புதம் தான். வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 5 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் இருக்கும்போது புதிய வரவுகள், ஆன்மீக சுற்றுலா, அது மட்டும் இல்லை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்களாமே கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுவும் சூப்பரான விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், பொருளாதாரத்தில் குடும்பத்திற்கு தேவையான பணம்லாம் அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ பொருளாதாரத்தில் நல்லா இருந்தாலும் ஃபேமிலி சைடில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 8 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி புதன் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது மற்றவர்கள் நம்ம ஏமாற்றுவாங்க, இல்லைன்னா நீங்களே மற்றவங்களை ஏமாற்றுங்க. இந்த 2 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் லாக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான
நான் எட்டுனும் போதே என்னென்ன பேராசை காட்டி ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ரீதியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அந்த முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா, அது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் வேலையிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க தசாபத்திலும் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்திலும் சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி ராசியிலேயும் பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத கோபங்களை வந்து அடக்கிட்டு எதுக்காக கோபப்படுறது யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதில் லக்னமாகுது சந்திர தேசாபத்தியந்திரங்கள். சந்திரன் வந்து உங்கள் 2ஆம் அதிபதி நல்ல லாபங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் மத்தியில் ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது வந்து சுப செலவுகளும் வீட்டுக்கு தேவையான செலவுகளாக கண்டிப்பாக இருக்கும். இதில் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தியந்திரங்கள். செவ்வாய் 6ஆம் அதிபதி 11இல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தும் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து 9இல் இருக்கும்போது பிரயாணங்களால் ஒரு பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 7 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது அற்புதமான பலன்கள், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வரும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனம் தேவை. அது மட்டுமல்ல பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாவது சனி தேசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படின்னா தொழில், அதுவும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி புதன் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து நம்மை மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நம்ம மற்றவங்களை ஏமாற்றுவோம். ஸோ அதனால் ரெண்டுமே தப்பு தான். ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பேராசை காட்டி ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக புதன் தேசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது தாயாருக்கும் நீங்களும் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நிலபுலன்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். கேது 3இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை இருக்கும். உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி. வழக்குகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லீகல் இஷ்யூஸ் இருக்கிற சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2இல் இருக்கும்போது புதிய வரவுகள் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். தொழில் ரீதியான விஷயம் பெரிய வெற்றிகள், அதே நேரத்தில் வந்து லாபங்கள், ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நினைத்த காரியங்களில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதியான சூரியன். 2ஆம் அதிபதி சூரியன் 12இல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 12ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட 12இல் இருக்கும்போது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள் இருக்கும். நிலபுலன்கள் சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பழைய வண்டி இருக்குன்னா இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயம். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா தொழிலில் வந்து யாராச்சும் வந்து பேராசைப்பட்டு காமிச்சு உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு சுக்கிரன் ஒரே இடத்துல இருக்கிறது, அதுவும் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. அது மட்டுமில்ல அது வந்து 6 11 4 போது சொத்துக்கள்லாம் வரும். அதே நேரத்தில் உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன கொழுப்பு கட்டிகளோ கொழுப்பு அடைப்புகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைகள் பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7 8ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 9இல் இருக்கும் பொழுது தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனைவியோட ஒரு பயணங்கள் நிறைய போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 8ஆம் அதிபதினும் போதே கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் பேச்சில் வந்து ஏதாச்சும் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வெற்றி புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே வந்தாலும்
அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 5ஆம் அதிபதி என்பது தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலுமே பெரிய வெற்றிகள், புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. தசாபுத்தி பலங்கள். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி என்பது சூரியன் 2ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி என்பது சந்திரன் வந்து பெரிய லாபங்கள், தொழில் ரீதியான பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாங்க. செவ்வாய் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் நம்ம எதிர்த்து பேசுகிறமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி, ராகு வந்து 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்நிய வெளி மாநிலங்கள், வெளிநாடு, வெளி மாநிலத்தவர் இவங்ககிட்டலாம் பேசும்போதோ பழகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக இருந்து குரு தேசாபுத்தின்னு குரு வந்து உங்களுக்கு 6, 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கால் மற்றும் இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தார்கள். சனி வந்து 7, 8ஆம் அதிபதி 9லும் தந்தை சார்ந்த உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி 12ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் போது கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரருக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி வந்திருக்காங்க. ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவோம், வெடுக்குன்னு பேசுவோம், தூக்கி எறிஞ்சு பேசிடுவோம். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தி வந்திருங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது அம்மா உங்கள்கிட்ட சண்டை போட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கடக லக்னக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 4, 11 வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது ஜெயம், வெற்றி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள், தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்க வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதியான புதன் 11ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். பெரிய பண வரவுகள், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஸோ பெரும் பணம் பெரும் ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைவீங்க, அதுக்கான எஃபோர்ட் போடுவீங்க, அதெல்லாமே அற்புதமான பலன்களை பிற்காலத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தில் 9ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எமோஷனாக இருவீங்க, நல்லா இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் தேதி 12ல் இருக்கும்போது நைட்டு தூங்காமல் இருக்கிறது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த புள்ள எப்படி இருக்குது, வம்சம் எப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்றத்தை போட்டு புலப்பட்டுருப்பீங்க. எது இருந்தாலும் சரி பாஸ், நமக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம ஆண்ட மேலே பார்த்தப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் வருத்தப்படுறதுனால எதுவும் கிடைக்க போகிறதுங்கிறது வந்து முதல்ல வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6, 7ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்கள் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் வந்து நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சலை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிப்பீங்க. சிம்ம லக்னமாக சந்திர தசாபுத்தி வந்தவர்கள். சந்திரன் வந்து 12ஆம் அதிபதி
அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்க கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான ரொம்ப சுபமாக இருக்குது. சிம்ம லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் 4 9ஆம் தேதி 9இல் ஆட்சி வரும்போது தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நிலபுலன்கள் பேரில் ஒரு சொத்துக்கள் வாங்குற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபம், ராகு 7இல் இருக்காருங்க. ஸோ 7இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளும் கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வியாபார வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். 5 8ஆம் அதிபதியான குரு வந்து 12இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மனக்காயங்கள், மனசில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வேதனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. நைட்டு ஸ்டெயின் எடுத்துகிட்டு இதுக்காக ஒரி பண்ணிக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இறைவன் வழிபாடு ஒரு சில விஷயங்கள் நம்ம லிமிட்டை தாண்டி தான் இருக்கும். ஸோ அதுக்கான வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து வெளியில் வந்துடலாம். சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியந்திரங்கள் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து வாக்குவாதங்கள், பின்னாடி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். சில சந்தேகங்களையெல்லாம் ஒரு சண்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாகிறது புதன் தேசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெரிய வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருக்கும்போதே கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட் ஆகிறமான விஷயங்கள், தனிமையை நோக்கி போய் என்ன வாழ்க்கை என்ன இதுன்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி விஷயங்கள் இருக்கும். விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம லக்னமானது சுக்கிர தசாபுத்தியங்கள். வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு பராமரித்து வேலைகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10இல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அற்புதமான பலங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, புதிய ஒரு திட்டங்கள் போட்டு அதனால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு பெரும் பணம், பெரும் மகிழ்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 8ஆம் அதிபதி செவ்வாய் 8இல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம சந்தேகப்படுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் உள்ளுக்குள்ளே, வெளியில் தெரியாத உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கிற, ரகசியமாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 4 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 11இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை அள்ளித்தருதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 6ஆம் அதிபதியான சனி 7இல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தங்களாக பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது, அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகிற வரை ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11இல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தந்தையாலும் சரி ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலங்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 10இல் இருக்காருங்க. 10இல் உள்ள சூரியன் ஒரு பெரிய வெற்றிகள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்ல வெளியூர் பிரயாணங்கள், அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக இருக்கும். எமோஷன் ஆகிறத மட்டும் கொஞ்சம் தடுத்துக்கணும். தேவையில்லாத சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு குழம்பாமல் கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே ஒரு கன்னி லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சந்திரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி, அற்புதமான பலன்கள், நல்ல பலன்களை கொடுத்துருவார். தொழில் ரீதியான விஷயங்கள், பிரயாணங்களாலும் தந்தை சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். தேவையில்லாத ஒரு சந்தேகங்களால் மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், பட் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு நிலபுலன்கள், விற்காத ஒரு இடம் விற்கிறது, விற்காத ஒரு வண்டி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது.
கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தியந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகளை கொடுக்கும், சத்ரு ஜெயத்தை கொடுக்கும். யாராச்சும் எதிர்த்தாலும் அந்த எதிர்க்கிறவங்களை வந்து அடித்து திம்சம் பண்ணிட்டு பெரிய வெற்றிகளை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாடு வேலை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க, வெளி மாநிலங்களில் வேலையை எதிர்பார்த்துருந்தவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக குரு தசா புத்தியந்தரங்கள், புதிய சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தவர்கள் சனி 7ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய வெற்றி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவருக்கோ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஒரு பெரிய பேர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெரிய வெற்றிகள், தொழில் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு நினச்சதை விட வந்து புத்திசாலித்தனமாக ஒரு பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து கேது தேசாப்தம், கேது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே புலப்புறதை வந்து விட்டுருங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு ருத்ர ஜபம் சம்பந்தமான விஷயங்கள் வழிபாடுகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஹெட்ஃபோன்ஸில் போட்டு கேளுங்களேன் ருத்ர ஜபம், ஓகேங்களா? ஸோ அது வந்து அற்புதமான பலன்களை கொடுக்கும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து 2 9ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் சூப்பராக வருங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் லோன்ஸ் ஏதாச்சும் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், வியாபாரம் அற்புதமாக இருக்குங்க. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் தொழில் ஷிஃப்ட் பண்ணலாமா, வேறு என்ன மாற்றலாமாங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து மனபேதங்கள் வரும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அது கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிக்கணும். வீடு விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆள் கரெக்டான ஆளான்ற யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கிறது. ஸோ 4 மற்றும் 5ஆம் 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நிலவரங்கள், சொத்துக்கள் எல்லாமே வச்சு ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி கிராண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணுங்க. ஏதாவது பெரிய ரிஸ்க் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க, கொஞ்சம் கவனம் தேவை. 11ஆம் அதிபதியான சூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வர்றது, அப்பாவினால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். வெளி மாநிலங்கள் பிரயாணங்களாலும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 9ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். பிரயாணங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும் தசாபுத்தி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வியாபாரத்திலும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் மன உளைச்சல், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்திற்காக சில நேரங்களில் வந்து நம்ம கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டால் ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு
குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதி 9 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்கள், வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள். துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தேசாபுத்தியந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் உள்ள சனி பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், வீடு நிலம் மனை மற்றும் வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களால் வெற்றி, வெளி மாநிலங்கள் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பான வெற்றிகளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளாலும் ஒரு பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி கேது வந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா இப்போ பார்த்து பேசும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக சுக்கிர தேசாபுத்தினங்கள் சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் மற்றும் மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இப்போ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து அது ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகலாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களை யோசிப்பீங்க போகலாமான்றது. ஸோ அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். குழந்தைகள் மேற்படிப்புக்கு போக நிறைய எஃபோர்ட் எடுத்து பெரிய வெற்றியாக அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது வெளிநாடு வெளி மாநிலங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஸோ பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் வந்து புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த 8ல் இருக்குது. ஸோ 8லேருந்து 9க்கு போயிட்டார். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் வந்து நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளி மாநிலங்கள் வெளி நாடு இந்த மாதிரி விஷயங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை இந்த டைமில் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் அதுதான் ரொம்ப மெயினாக இருக்கும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ன்னும் போது அதுவும் குருடைய சார்ந்த பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய வந்து சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், பரிகாரங்கள் சம்மந்தமான விஷயங்கள், கோயில்களுக்கு போகிற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஏதாச்சும் பெரிய ரிஸ்க் எடுத்து மாற்றத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து அது ஒரு எமோஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் பார்ட்டி கூப்பிட்றாங்கன்னா இப்போல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபுக்தி பலங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தேசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. பேராசை காட்டி மற்றவர்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள், பெரிய லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வேலை விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ கார்டெலாம் ஸ்வைப் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேங்கிங்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக லக்னம் வந்து சந்திர தேசாவது சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேருக்கு வந்து அடிவயிறு கால்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன வலி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக ராகு தேசாபுத்தி அந்தங்கள் ராகு 4 இருக்கும்போது தாயார் கொஞ்சம் கோபப்படுவாங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும்னு பார்க்குறோம். பட் முடியலையங்கிற ஒரு இயக்கங்கள் கொஞ்சம் கோபதாபமான விஷயங்கள்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதே மாதிரி இருதய சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது பேசி இடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும். சனி வந்து இப்போ உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் நம்மளை ஏமாற்றுறது சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமானது புதன் தேசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா குழந்தைகளே நம்மளை ஏமாற்றுதோ அப்படிங்கிற ஃபீலிங் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி கேது தேசாபுத்தி அந்தரம் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கடன்கள் அதிகமாக வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும் தொழிலில். அதே மாதிரி உங்களுக்கும் மாமியாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்பு பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது 7லேருந்து இப்போ 8க்கு போயிட்டார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா நம்ம ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாயோடைய உறவில் நமக்கு தேவையில்லாத ஒரு மன சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சொத்துக்களால் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சனி புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய மாற்றமும் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது 8ல் இருக்கும்போது தாயார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அது மட்டும் இல்லை வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. தொழிலில் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது வந்து இப்போது அது வந்து சுக்கிரனுடைய சார்பிலும் அது 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சங்கடங்களையும் ஒரு டென்ஷனையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. குழந்தைகள் விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் வரும். கடன் சம்மந்தமான விஷயம் 1க்கு 4 வாட்டி யோசித்து பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாச்சும் ஒன்றுனா உடனே வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஏற்றம் நல்ல லாபமும் கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து வேலையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபக்தி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாட்டில் இருக்கும் பெரிய ஒரு வெற்றிகள், நல்ல பதவி உயர்வு சம்மந்தமான விஷயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து குழந்தைகள் நம்ம ஏமாற்றுறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தனுசு லக்னம் வந்து ராகு தசை. ராகு வந்து உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து 8ல் போயிட்டாருங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா தாயார் சம்மந்தமான விஷயம், நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குடும்பத்தில் வந்து தாயார் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பழைய வண்டி வாகனங்களும் நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தியும். புதன் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியும். கேது வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் லீகல் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கவங்களும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா. சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதே நேரத்தில் வந்து இப்போ நண்பர்கள், மூத்த சகோ சம்மந்தமான விஷயம், ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி. சனி வந்து 3ல் இருக்கும்போது, என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் நம்மளை வந்து கழகத்தால் நம்மளை வந்து நிறைய பேர் வந்து நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தேவையில்லாமல் நம்மளை சுற்றி ஒரு கேமரா வைக்கிறது, ஒரு ஃபோனில் ஆப் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 7ல் இருக்கும். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஒரு பெரிய லாபங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிரயாணங்களை நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் வந்து தூக்கம்ன்றதை வந்து ரொம்ப மெயினுங்கிறத வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தூங்காமல் நிறைய ஸ்ட்ரெயின் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஒர்க்லோடு அதிகமாக வர மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ஹெல்த் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4-11ஆம் அதிபதியான செவ்வாய். 4-11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் அற்புதமாக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 5-10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், புதிய முன்னேற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வெற்றியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெரிய வெற்றிகள், வேலையில் வந்து பெரிய ஒரு அங்கீகாரம், பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது மேல் அதிகாரிகள், பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து அதனால் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பதவி ஏற்றங்கள், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கும். அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய வெற்றியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது, ஒரு பெரும் பணம் கையாளுறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபதி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதியும், சூரியன் 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மகர லக்னம் வந்து சந்திர தேசாபதி. சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள், குழந்தைகள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வேலையிலும் நல்ல அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னம் வந்து செவ்வாய் தேசாபத்தியும் புதிய பூமி, நிலபுலங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை அற்புதமாக கொடுக்குதுங்க. மகர லக்னமாக வந்து ராகு தேசாபதம். ராகு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு தர்க்கங்களை எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து குரு தேசாபதியும் குரு வந்து உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் மறைமுகமாக பின்னாடி சில பேர் நம்மளை அவதூறு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், அதெல்லாம் கேர் பண்ணாமல் போங்க. நைட்டு ஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும் பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான, உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வேலையில் வந்து மற்றவங்களை நம்பாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவட்ட குறை சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்தீங்கனாலே எல்லாமே சிறப்பு தான். மகர லக்னமாக வந்து புதன் தேசாபதி இருந்தாலும் புதன் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரொமோஷன் சில பேர் கிடைக்கும், நல்ல உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தேசாபதம். கேது வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து லீகல் இஷ்யூஸோ, சூரியன் சம்மந்தமான விஷயங்கள், அதை பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஓகேங்களா. எதையும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்கிறது தான் உண்மையான விஷயம். மகர லக்னமாக வந்து சுக்கிர தேசாபத்தியங்கள். சுக்கிரன் வந்து குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் இடமா பேசுவோம். ஏன்னா வந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2 11ஆம் அதிபதியான குரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வருமானங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தந்தை தாயாருக்கெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 5 8ஆம் அதிபதியான புதன் 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் சின்ன சின்ன மன கஷ்டங்கள், சின்னதாக ஒரு மனசலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரியாயிட விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் வேலையில் நல்ல ஏற்றமும், நல்ல லாபங்களும், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, சந்தோஷங்கள், லைஃப் பார்ட்னராக ஒரு குதூகலங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்களும், வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுடைய 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபத்தியம். கும்பலக்னமாக வந்து சூரியன் தசாபத்தியம். சூரியன் வந்து 7ஆம் அதிபதி இப்போ 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலும் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கும்பலக்னமாக இருந்து சந்திர தேசாபத்தியங்கள். சந்திரன் 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா வீடு, நிலபுலன்கள், சொத்துக்கள், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை உருவாக்கும். குழந்தைகளும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு, வேலையிலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கும்பலக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தியங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்ல வெற்றி, உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கும்பலக்னமாக வந்து ராகு தேசாபத்தியர்கள். ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலேயும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க, கொஞ்சம் தடார்படான்னு பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 6ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது உடல் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா வந்து கொழுப்பு கட்டிகள், கொழுப்பு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒன்றுனாலும் உடனே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கும்பலக்னமாக இருந்து சனி தேசாபத்தியங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வரும். குடும்பத்திற்கான சில நேரங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்பலக்னமாக இருந்து புதன் தேசாபத்தியங்களும் 5 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் வந்தாலும் சின்ன சின்ன மனசங்கடங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆல் இந்த கேம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கும்பலக்னம் வந்து கேது தேசாபத்தியங்கள். கேது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஈகோ இருந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சர்வ கோயில் வழிபாடுகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். கும்பலக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியர்கள். சுக்கிரன் 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன்
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து 6ல் இருக்கும்போது புதிய வண்டி வாகன நிலபுலன்கள் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. மீனராசி. ஸோ மீனராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு இது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தில் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 7ஆம் அதிபதியான புதன் 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருக்குங்க. ஸோ நல்ல புதிய சொத்துக்கள், வண்டி வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. சொந்தத்தில் வந்து திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், குழந்தைகளால் நல்லதாகவும் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து வண்டி வாகனங்கள் புதிய நிலபுலங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு. தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளாம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அது வந்து சில நேரம் வந்து குழந்தைகளோட பேச்சுக்களோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் உச்சமாகும்போது தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மாமியார் சார்ந்த உறவுகளில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அவங்களால நமக்கு ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அதை உச்சம் சொல்கிறோம் 5ல், பட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய வெற்றிகளை நோக்கி நம்ம போவோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, பெரிய லாபங்கள் வரணும், அது வரணும், ரொம்ப பெரிய கனவுகளோடு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கனவுகள் கண்டிப்பாக வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களோட 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷங்களை கொடுக்கும். நிலப்புலங்களால் நல்ல சந்தோஷங்கள், லேண்ட் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபுத்தி பலங்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுதம், சூரியன் 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல அங்கீகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது, ராகு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாக எடுப்பீங்க. அதீதமான ஸ்ட்ரெயின்ஸு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு வேலையை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். அதில் வந்து சக்ஸஸும் ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தவங்கள். சனி வந்து ராசியிலேயும் கடினமான உழைப்பு, சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு நம்ம கடினமாக உழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் வந்து யாராச்சும் குக்கடான ஆள் 2ஆம் நம்பர் வியாபாரம் பண்ணுறவங்கலாம் நம்மக்கிட்ட வருவான். அவன் ஏதாச்சும் பெருசாக சம்பாதிக்கலாங்கிற ஆசை வார்த்தை கட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, கேது வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனம். பட் மற்றபடி எல்லாமே சிறப்பு, பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் இப்போ போய் பேசும்போது அது வந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி. ஸோ 3 8ஆம் அதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது கொஞ்சம் அது வந்து இப்போ 5ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு வருத்தங்களையும் மனக்காயங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து 12 இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு விஷயமும் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். மீன லக்னமாக குரு தேசாபத்தினும் குரு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மீன லக்னமாக சனி தேசாபத்தினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்கும். பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் திடீர்னு சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக வந்து புதன் தேசாவது, புதன் வந்து புதிய சொத்துக்கள், புதிய திருமணமாகாதவர்கள் சொந்தத்தில் திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகளுமே நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணி இப்போ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் சஷ்டி விரதம். ஸோ சஷ்டி விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விரதம். அதில் வந்து என்னென்னா எல்லோருமே என்ன நினைப்போம்னா கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இந்த விரதங்களை பற்றியோ இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களையோ வந்து அதை பற்றின ஒரு பெரிய நாட்டமே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னத்தை இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னதை பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வரும் ஏது வரும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மெயினாக இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை. ஸோ ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? ஸோ நீங்கள் மனதார வந்து ஒரு இறைவன் இருக்கிறதா நினச்சி நம்ம நம்பிக்கையாக செய்கிற ஒரு விரதங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்களை கொடுத்துரும். இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பலன்கள் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சில டைமில் வந்து லேட்டு கூட ஆகுது. ஏன்னா சில கர்மாக்களாக கொஞ்சம் டிலே ஆனாலும் அதுக்கப்புறம் கொடுக்குற வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிரைவர். ஸோ ரொம்ப கடினமான உழைப்புனா ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. அந்த அம்மா ஒரு கயிறு தான் போட்டிருக்கோம். ஸோ கயிறு போட்டுட்ருக்கோம். அவங்க 2 பிள்ளைங்க. படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கடன்கள் நிறைய வாங்குவாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுவார் இல்லையா டிரைவர்னும் போது. வண்டி வந்து அப்போலாம் வந்து இப்போ வாங்குகிற மாதிரி காரில் வந்து இஎம்ஐஸ்லாம் போட்டுலாம் எடுக்க முடியாது. எல்லாம் சேடுக்கிட்ட போய் தான் வாங்குவாங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி தான் ஓட்டுவாங்க. அவங்களாம் சினிமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு டஃப்பான மூமெண்ட்டு. ஏன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஓட்டும்போது நிறைய செலவுகள் வரும்போது நிறைய அடமானம் வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டஃப்பு. குழந்தைகளை படிக்க வைக்கிறது. ஒரு 1 மேன் இன்கமில் அந்த அம்மாவுக்கு வந்து படிப்பு ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு படிப்பாங்க, புத்தகம் படிப்பாங்க, எவ்வளோ பெரிய படிப்பறிவு இல்லை. ஆனால் அந்த அம்மா நம்பினது பார்த்திங்கன்னா தெய்வத்தை. அந்த அம்மா வந்து வழிபாடு பயங்கரமாக பண்ணுவாங்க. விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதம் அந்த அம்மா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. டெய்லி போயிடும் அந்த அம்மா. டெய்லி நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இந்த அம்மா அப்படி. அந்த அம்மா ஒரு நம்பிக்கை, என் குடும்பம் நல்லா வந்துடும், எங்கள் குடும்பம் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அம்மா வந்து சுற்றிச்சு. இத்தனைக்கும் படிப்பு ரொம்ப பெருசாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 8வது 9வது தான் படிச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையின் வாயிலாக அந்த அம்மா பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து படித்து முன்னேறி இன்றைக்கி வந்து அவங்க வேறு லெவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அப்பாவை நல்லா பார்த்துட்டாங்க, அம்மாவை நல்லா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வருங்காலங்களில் வந்து பொழுது போலேன்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் புக்ஸ் எல்லாம் படித்தாங்க. நல்லா படித்தவங்க ஒரு 8வது 9வது படித்தவங்க மெடிசன் சம்மந்தமான புக்ஸை படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மெடிசன் சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த மாத்திரை இந்த காம்பினேஷனில் இருக்குது, இப்படி ஆகும், இதுக்காக தான் கொடுத்தாங்களான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜும் டெவலப் பண்ணிட்டாங்க. குழந்தைகள் வந்து அவங்கள வந்து அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டாங்க. கடுத்துல வந்து தாயாருக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. குழந்தைங்கள்லாம் ஃபாரின்லாம் போய் பெரிய லெவலில் வந்து அவங்க செட்டில் ஆனாங்க. இது என் கண் எதிர்க்க பார்த்தது. ஒரு விரதங்களும் ஒரு நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேறும். ஆனால் அதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. அதனால் இது சஷ்டி விரதம். இப்போ நம்ம பேசும்போது சஷ்டி விரதத்துக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, விரதத்தை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் சொல்கிறது. ஸோ சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். அதுவும் முருகனை நினச்சி அவனெல்லாம் நானாக வந்து வேண்டிக்கும் போது பேராண்டின்னு வேண்டே பேராடின்னு தான் கூப்பிடுவேன். வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு. ஏன்னா நான் உறவுகளாக வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அது ஒரு சின்ன சந்தோஷத்தை தரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து முருகன் அந்த கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ரூபத்தில் வந்து முருகன் நம்ம கூட வந்துடும் அப்படி. ஸோ அந்த மாதிரி போன வாட்டி கூட திருச்செந்தூர் போகும்போது நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் நான் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, நான் அப்படியே மிரண்டேன். என்னடா அது கந்தசஷ்டி கவசம் சொல்கிறாங்களா? அது ஏமா இத்தினூண்டு பயிராக பேசுகிறான், அவன் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை பிறந்தவன் நிச்சயதாம்மா. நான் மிரண்டேன், என்னம்மா? இல்லை அவன் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நான் தரிசனம் பார்க்கும்போது அந்த பையன் சட்டையை கழட்டு வந்து டக்குன்னு என்னோட தான் உட்காந்து தரிசனம் பார்த்தேன். அந்த முருகனே என்னோட வந்து தரிசனம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அம்மா எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, லைனில் இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இறைவன் உங்களோட ட்ராவல் ஆகிறதெல்லாம் நிறைய நீங்கள் உட்காந்து நோட் பண்ண மாட்டீங்க. நோட் பண்ணும்போது அது பக்கத்துலேயே தான் ட்ராவல் ஆகும். அதனால் விரதம்ன்றது இந்த சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான விரதம். குழந்தை வரம் வேண்டி முருகனை வந்து வேண்டிக்கோங்க. ரொம்ப
ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் வந்து அவ்வளோ அழகாக அருமையான குழந்தையாக பிறப்பாங்க. இந்த விரதம் வந்து அவ்வளோ, நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த சுகரு ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கவங்க இந்த விரதம் எல்லாமே இருக்காதீங்க. முதல்ல அதை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் சுகர் ப்ரெஷர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாத்திரை போடுறவங்களாம் இருக்காதீங்க. மற்றபடி நீங்கள் வந்து நல்ல ஃபிசிக்காக இருக்கீங்க, ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இந்த விரதம் இருங்க, அற்புதமான பலன். முருகன் வந்து உங்கள் வீட்டில் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த முருகனுடைய உங்களுக்கு யாராச்சும் வந்து அது சஷ்டியை பொறுத்தவரை அந்த 9 அந்த திருச்செந்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு வேர்க்குன்னுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு. சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களை யாராச்சும் எதிர்த்து ரொம்ப உங்களை வந்து புண்படுத்தி ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வேலையில் இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் என்னை ரொம்ப நோவடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் இருங்க. அதுவும் முருகன் உங்களோட இருக்கான்னு நினச்சி அப்படி நம்பிக்கையோட இந்த சஷ்டி விரதம் இருங்க. அப்புறம் பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நம்பிக்கை ரொம்ப அவசியம். இன்றைக்கி மாத்திரை போட்டு ஜுரம் சரியாகிற மாதிரி உடனே ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், பட் எல்லோரும் கிடைக்காது. அதனால் அமைதியாக உட்காந்து இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சஷ்டி விரதம் அற்புதமான விரதம், எதிரிகளை தகர்த்தெறிஞ்சிடும். முருகன் வந்து தூள் கிளப்பிடுவா. அப்படி அதே மாதிரி குழந்தை வரத்துக்கு வந்து சிறந்த விரதம்னா சஷ்டி விரதம். சஷ்டியை நினச்சி விரதம் இருங்க. அற்புதமான ஒரு குழந்தை, அற்புதம் உங்களுக்கு எதிரிகளை தகர்த்தெறிகிற ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருங்க. அற்புதமான விஷயங்கள் இன்னும் பேசுவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.